அன்புக்குரியவளே, திருப்பலி கருத்துக்கள். இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடி லீலா மார்கரெட் மேரி, திருமண நாள் வழியாக சகாய திவ்யா கவிதா மார்டின் ஜோசப் 23ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றியதிலாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இந்த நாளிலே 23ஆம் ஆண்டு திருமண நாள் வழியாக நன்றியதிலாகவும் திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய கேத்ரின், எட்வினா, ஆண்டோ இன்ஃபன்ட்ராஜ், பெர்னாண்டோ குடும்பத்தினர், மேரி ஜெசிந்தா குடும்பத்தினர், ஜோ ஃபிலோமென் ஜூட், மரிய கலைச்செல்வி, லிலி ஜான் போஸ்கோ, மேக்ஸ் ஷோபா, நிஷாந்த் லெஃபியா, புஷ்பராஜ், சூசன் மேரி, பமிலா பீச்சா, மரிய லூட்ரின், ஜேக்கப் அண்ட் ஜாக்லின் பிரின்சி, நிராஞ்சன் வட்சாலா குடும்பத்தினர், சார்ல்ஸ், அமலேஸ்வரி, மார்சலினியூஸ் ஆகியோர் இத்திருப்பலி நன்றி திருப்பலியாகவும், மேலும் இந்த நாளில் ரெக்ஸ் சேவியர், மைக் ஹாரிசன், அருண் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காக மேரி சௌமினி உடைய உடல்நலத்திற்காக, ஜாக்லின் பிரின்ஸ் உடைய உடல்நலத்திற்காக, மார்சல் நியூஸ் உடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து சுபிக்கிறார்கள். ஆண் வேலைப்பாற்றிக்காக விக்டர், சுசுமா ஜார்ஜ், சிறிய புஷ்பா, மரியதாஸ், ஆலிஸ் மேரி, தினகரன், அற்புத மேரி, ஜெயம் மேரி, செல்வநாயகம் மேரி, ஆலிஸ், ஜிஎஸ் ஆண்டனி, ஞான பிரகாசம், பால் ஜே சலஸ்கி, ஆர் எஸ் சுவாமி, மாதவன், சௌரி அம்மாள் ஆகியோருடைய ஆண் வேலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் சுபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய இறை மக்களே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவன் சன்னிதானத்துக்கு வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இனம் புரியாத கடவுளுடைய சந்திப்பு இங்கே நிகழ்கிறது. இனம் புரியாத கடவுளுடைய உடனிருப்பு கொடுக்கப்படுகிறது. ஒரு இனம் புரியாத சக்தியை ஆண்டவர் வழங்கி கொண்டே இருக்கிறார். இந்த உணர்வோடு நாம் உள்ளே ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் நுழைகின்ற பொழுது அதனுடைய அபார விதமான அருளையும் ஆற்றலையும் ஆசிரையும் நாம் பெறுகின்றோம். ஆக இவ்விடம் சிறப்பாக ஆண்டவன் வாழ்கின்ற இந்த இல்லம் கடவுள் வாழ்கின்ற உள்ளமாக மாறதான் ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பு ஒவ்வொரு நாளும். அதில் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை குறிப்பாக திரு இருதய ஆண்டவுடைய பக்தியில் நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்க, திரு இருதய ஆண்டவுடைய பக்தியில் நம்முடைய ஆத்துமா சுத்திகரிப்பு செய்யப்பட, ஆன்மா பலம் என்றால் உடல் பலம், ஆன்மா பலம் என்றால் உள்ளம் பலம், ஆன்மா பலம் என்றால் எண்ணங்கள் பலம். நம்முடைய ஆன்மா பலம் பெற ஆண்டவன் திரு இருதய ஆண்டவுடைய பண்புகள், அவருடைய குணநலன்கள் நம்முடைய திருமண குடும்ப வாழ்வில் தனிப்பட்ட வாழ்வில் அமைந்திட திருப்பலியில் நாம் செபிப்போம். கரங்கள் குவிப்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவன் இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இயேசுவின் அற்புதமான அன்பு நம்மை வழி நடத்த திருப்பலியில் வேண்டுவோம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் இயேசுடைய உன்னதமான உயர்வான ஒப்பற்ற இத்திருப்பலி தகுந்த விதத்தில் நாம் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்து மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்தும் திருமகனுடைய இதயத்தின் வழியாக மது அன்பின் அளவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருபலமா. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவக் கழுவாயின் கடமைகளை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்புள் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 34 முதல் 42 முடிய. அந்நாட்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றி அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின் மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். 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 ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும்.
பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சை ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின், ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு வகையில், ஒவ்வொரு கோணங்களில், ஒவ்வொரு சூழல்கள் இறைவன் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார்.
நாம் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் உரையாடுவதும் உறவாடுவதும் எல்லாம் கடவுளுடைய அற்புதமான அவருடைய அருள் ஆசிரியர் தான். அந்த அருளையும் ஆசிரியரிலும் நாம் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, தொடர்ந்து நாம் அவரை தேடுகின்ற பொழுது அதில் கிடைக்கக்கூடிய அளவு கடந்த விவரிக்க முடியாத இன்பத்தை தான் கடவுள் எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால தான் நம்பிக்கையே வாழ்வு, வாழ்வு தான் நம்பிக்கை என்று நாம் சொல்லுகிறோம். இன்றைய நாள் மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை, திருதி ஆண்டவுடைய பக்தி. இந்த பக்தியானது ஏதோ நேற்று இல்லை ஃபாதர், ஒரு போன வருடம் இல்லை ஃபாதர், ஒரு 10 வருடத்துக்கு முன்பாக தொடங்கிய பக்தி கிடையாது. இதற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மார்கரெட் மரியம்மாளுக்கு இயேசு ஆண்டவர் திரு இருதயத்தை திறந்து கொண்டு காட்சியை கொடுக்கிறார். காட்சியை நாம் நினைத்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு திரு இருதயத்தை வெளியே காண்பித்து கொண்டு காட்சி கொடுக்கிறார் என்றால் அந்த காட்சியினுடைய தொன்மை என்ன, சிறப்பு என்ன, அந்த காட்சியின் வழியாக சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன, அதையே நாம் ஒவ்வொரு மாதமும் நாம் கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைத்து பார்க்கின்ற போது மெய் சிலிர்த்து போகிறது, பிரமிப்பாகவும் இருக்கிறது. அதில் கடவுளுடைய அழைப்பை நாம் உணரலாம். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மார்கரெட் மரியம்மாளுக்கு ஆண்டவர் இயேசு திறந்த இதயத்தை காண்பித்து சொல்கிறார், இந்த உலகத்தை நான் அன்பு செய்கிறேன், இந்த மானிட மக்களையெல்லாம் நான் அன்பு செய்கிறேன், ஆனால் ஏனோ இந்த மக்கள் என்னுடைய அன்பை அலட்சியம் செய்கிறார்கள் என்று நீயாவது என்னை அன்பு செய்ய மாட்டாயா என்ற கேள்வியை கேட்கிறார். ஆக இப்படியாக மார்கரெட் மரியம்மாளுக்கு காட்சி கொடுத்த ஆண்டவர் இயேசுவின் திரையுதயத்தில் வழங்கிய அன்பையும் பாசத்தையும் தான் எதிர்பார்க்கிறார். ஆக இயேசுவின் மேல் கொள்கின்ற அன்பு தான் நம்மை வழி நடத்துகிறது. அன்புக்குள்ளே இந்த நாளுடைய இறை வார்த்தை நற்செய்தி இன்னும் கூடுதலாக அழகான பகுதி. ஆண்டவருடைய பல பரிணாமத்தை நம்முடைய அன்றாட திருமண குடும்ப வாழ்வில் எப்படி இயேசுனுடைய அந்த உடனிருப்பை சக்தியை மார்கரெட் மரியாள் உணர்ந்தால் அதுபோல நாம் கூட உணர அழகான சிந்தனை தான் இன்றைய நாளுடைய நற்செய்தி. இளைஞர்களின் பாதுகாவலர் என்று நாம் யாரை திரு அவையில் அழைக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். இளைஞர்களின் பாதுகாவலர் திரு அவையில் அழைக்கக்கூடிய புனிதர் யார்? புனித டான் போஸ்கோ. இஸ் அ பேட்டன் சைட் ஆஃப் த டான் போஸ்கோ இல்லையா? அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு 1848ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் நாள். செப்டம்பர் 8 என்ன சிறப்பு? மாதாவுடைய பிறந்த நாள். மாதாவுடைய பிறந்த நாளில் அவர் தொடங்கிய ஆரட்ரி, வெரி ஃபேமஸ் வார்த்தை ஆரட்ரி. அந்த ஆரட்ரி என்பது நிறைய பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் எல்லாம் படிக்கக்கூடிய இடம். ஏறக்குறைய 650 பிள்ளைகள் அந்த விடுதியிலே தங்கி படிக்கிறார்கள். ஆக புனித டான் போஸ்கோ செப்டம்பர் 8ஆம் தேதி திருப்பலியில் மரியாளை பற்றி அவ்வளவு அழகாக பேசுகிறார், மறைவுரை ஆற்றுகிறார். ஆக மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு மறைவுரையாக அமைகிறது. பிறகு மறைவுரை முடித்துவிட்டு திருப்பலியை தொடர்கிறார். திருப்பலியும் நடைபெறுகிறது. பிறகு நற்கருணையை திறந்து திருவிருந்து வழங்கக்கூடிய நேரம் வருகின்ற பொழுது நற்கருணை திறந்து பார்த்தால் அந்த பாத்திரத்துக்குள்ளாக மிக மிக சொற்பமான அப்பம் மட்டும்தான், ஆண்டவருடைய திரு உடல் மட்டும்தான் இருக்கிறது. ஐயோ 650 பேருக்கு எப்படி கொடுப்பது? சிந்திக்கிறார், ஜெபிக்கிறார். கடவுளே, நீர் பார்த்துக்கொள்ள திருவிருந்தை இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கொடுக்க வேண்டும் என்று மிக சொற்பமான ஆண்டவருடைய திருவுடல் மட்டும்தான் அந்த பாத்திரத்துக்குள்ளாக இருந்தது. குறைந்தது ஒரு 50-100ன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும்? 650 பேருக்கும் கொடுக்க வேண்டும். டான் போஸ்கோ ஜெபித்து விட்டு திருவிருந்தை கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம் என்று வந்து கொண்டே இருக்கிறது. ஆக 50 என்பது 650 பேருக்கு மேற்பட்ட விதத்தில் ஆண்டவருடைய திருவுடல் கொடுக்கப்படுகிறது. புதுமை இல்லையா? செம்மறக்கள், ஆச்சரியம். காரணம் என்ன? டான் போஸ்கோ யாரை நம்பினார்? கடவுளை நம்பினார். செபித்து விட்டு கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் புதுமையும் அவருடைய மகிமை அவர் செய்வார் என்று இப்படி டான் போஸ்கோ நம்பினார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் மேல் நாம் நம்பிக்கை வைக்கின்ற போது நம்முடைய வாழ்வே ஜெபமே வாழ்வாக இருக்கிற போது கடவுள் மகிமையை செய்வார். இன்றைய நாளுடைய நற்செய்தி அழகான பாடம். நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்கள் தெரியவில்லை. இன்றைய நாளுடைய நற்செய்தி எத்தனை பேருக்கு உணவு கொடுக்கப்பட்டது? 5000 பேருக்கு உணவு 10,000 பேரா? 5000 பேர் நீங்கள் கூட்டு போனீங்களா? 5000 பேருக்கு உணவு கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, காதில் அப்படி கேட்டிருக்கும் போல். 5000 பேருக்கு உணவு கொடுக்க இந்த நிகழ்ச்சியை நம்ம நல்லா கொண்டு வருவோம். நம்முடைய திருமண குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் யோசிப்போம். பாருங்கள், ரொம்ப அழகாக நம்ம அதை சிந்திக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை எப்படி இயேசு பார்க்கிறார், எப்படி சீடர்கள் பார்க்கிறார்கள், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. இங்கே ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒரு பிரச்சனை.
5000 பேருக்கு உணவு கொடுக்கணும், அவ்வளோ பேர் வந்துட்டாங்க, எப்படி அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுப்பது? அப்போ அவ்வளோ பேருக்கு எப்படி நாம் உணவு கொடுப்பது? இப்போ என்ன நடக்கிறது? ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவராய் சோதிக்கும் நோக்கத்துடன் ஒரு கேள்வி கேட்கிறார். இவ்வளோ பேருக்கு எப்படி நாம் அப்பத்தை வழங்குவது? இவ்வளோ பேருக்கு எப்படி நாம் உணவு கொடுப்பது? இப்போது இயேசு எப்படி பார்க்கிறார் ஒரு சூழலை? ஆண்டவர் இயேசு ஒரு பிரச்சனை எப்படி கையாளுகிறார்? மனிதர்கள் சீடர்கள் எப்படி கையாளுகிறாங்க என்பதை பார்க்கலாம். 3 வகையாக எதிர்வினை ஆற்றப்படுகிறது. 3 வகையான மனிதர்கள் இந்த பிரச்சனையை 3 விதமாக பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் சொல்யூஷன் வரல. நம்பர் 1, ஒருத்தர் என்ன சொன்னார்? இவ்வளோ பேருக்கு நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும்? ஆகவே பட்டி தொட்டிகளுக்கெல்லாம் நகர்களுக்கெல்லாம் இவர்களை அனுப்பிவிடலாம். இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது, ஆகவே சீக்கிரமாக நீங்கள் அனுப்பிடுங்க ஆண்டவரே. இது பிரச்சனையை ஒரு பார்க்கின்ற விதம், தீர்வல்ல. நம்பர் 2, 2வது என்ன சொல்லப்பட்டது? 200 தெனாரியத்திற்கும் நாம் வாங்கினாலும் ஒரு சிறு துண்டு கூட நமக்கு கொடுக்க முடியாது. ஆக அவங்க பணத்தை மையப்படுத்தி தான் சொன்னார்கள். பணமே பிரதானம், அதை பயன்படுத்தி கூட ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியாது என்று பணத்தை மையப்படுத்தி சொன்னார்கள். இது 2வது விதமாக பிரச்சனை அணுகுவது. பட் த சொல்யூஷன் வாஸ் நாட் கிவன் so far. am I right or not? 3rd, புனித பேதுருடைய சகோதரர் அந்திரேயா, அவர் இந்த பிரச்சனை எப்படி பார்க்குறாருன்னு பாருங்க. அவர் என்ன செய்தார்? ஆண்டவரே, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அந்த சிறுவன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு, இதை வச்சு இவ்வளோ பேருக்கு எப்படி கொடுப்பது? ஐடியா ஓகே, பட் ப்ராப்ளம் நாட் அட் சால்வ். பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? இதை இந்த விஷயத்தை நம்ம இத்தனை முறை நம்ம கேட்டிருப்போம். இந்த நற்செய்தியை பாருங்கள், எப்படி நம்ம மனிதர்கள் பிரச்சனை எப்படி பார்க்குறாங்க. 3 பேரும் 3 விதமாக பார்க்கிறார்கள், ஆனால் தீர்வு கிடைக்கவில்லை. நாம் கூட நம்ம வாழ்க்கையில் அப்படி தான், ஒரு பிரச்சனை வந்துட்டால் நம்ம வெவ்வேறு விதமாக பார்ப்போம். ஆக இவங்க அத்தனை பேரும் அவர்களுடைய எண்ணங்களை, பணத்தை தான் நம்பினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு எப்படி பார்த்தார்? தட் இஸ் a beautiful lesson to the marriage and family, இல்லையா? கடவுள் எப்படி பார்க்கிறார்? என்ன பார்க்கிறார்? அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு வாருங்கள். நம்பர் 1, உங்கள் கையில் இருப்பதை கவனியுங்கள். உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை கடவுளிடம் கொடுங்கள். கடவுள் அதை பிரம்மாண்டமாக மாற்றுவார். நம்ம கையில் என்ன இருக்கோ, கையை அப்படி வைக்க பார்ப்போம், கையெல்லாம் அப்படி எடுத்து பாருங்கள். நம்ம கையில் என்ன இருக்கோ, சொற்பமான சில விஷயங்கள் இருக்கலாம். சில பேர் கொஞ்சம் பணம் இருக்கலாம், வீடு கட்ட, அதை கொடுத்தால் கடவுள் ரெட்டிப்பாக மாற்றுவார். சில நல்ல குணங்கள் இருக்கலாம், அதை கடவுளிடத்தை கொடுத்தால் கடவுள் ரெட்டிப்பாக. அப்போது நம்ம கையில் என்ன இருக்கோ அதை கடவுளிடம் கொடுத்தால் கடவுள் ரெட்டிப்பாக மாற்றுவார். மாற்ற மாட்டாரா? அதான் நம்பிக்கை. இது 1. 2வது என்ன? கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? கடவுள் என்ன செய்தார்? இயேசு என்ன செய்தார்? 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து என்ன செய்தார்? கடவுளுக்கு நன்றி செலுத்தி, இல்லையா, கடவுளுக்கு நன்றி செலுத்தி செபித்து விட்டு கொடுங்கள் என்கிறார். நினச்சி பாருங்கள், 5 அப்பம் 2 மீன் எவ்வளோ பேருக்கு சாப்பாடாக மாறுகிறது? 5000 பேருக்கு. மீதியும் கூடை நிறைய எடுக்கிறார்கள். நீங்கள் ஜெருசலேம் சென்றீர்கள் என்றால் இந்த 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த இடத்தில் ஒரு பெரிய கோவில் கட்டி அந்த ஒரு பீடத்தை அமைத்து அழகாக வச்சுருப்பாங்க. 2 மீன் 5 அப்பத்தை அப்படி வச்சுருப்பாங்க, ஒரு அடையாளத்து. ஆக அன்புக்குரியவர்களே, ஆக பிரச்சனைகளை சீடர்கள் பார்த்த விதம் வேறு, இயேசு பார்த்த விதம் வேறு. சீடர்கள் பிரச்சனையாக பார்க்கிறார்கள். இயேசு ஆண்டவர் கடவுளை, தந்தையாம் கடவுள் இங்கு மகிமையும் புதுமையும் அதிசயம் செய்வார் என்று சபத்தை மையமாக வைத்து மகிமை செய்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து விட்டு கடவுள் பார்த்து கொள்வார் என்று உழைக்கின்ற பொழுது நிச்சயம் அதில் ஒரு நிறைவு கிடைக்கும், பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும், திருமண குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும். நாம் கையில் இருப்பதை கடவுளுக்கு கொடுத்து விட்டு கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து, இறைவனுடைய அந்த மேல் நம்பிக்கை தான் ஜெபமாய், ஜெபமே நம்பிக்கையாய், ஜெபமே வாழ்வாய், வாழ்வாய் ஜெபமாக. ஆக ஆண்டவர் இயேசு தந்தையாம் கடவுள் மேல் கொண்டு வந்த அந்த நம்பிக்கை கலந்த ஜெபம், அந்த ஜெபம் ஆழத்தை நாமும் நம்முடைய திருமண வாழ்வில் உணர்வோம், பிரதிபலிப்போம். ஆழமான தேடுதல் நமக்கு அதிகமாக தேவை. இயேசுவை நோக்கி பயணிப்போம். நாம் பார்க்கின்ற திருமண குடும்பங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகளை இயேசுவின் பார்வையிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் அங்கு நிச்சயம் மகிமையும் புதுமையும் நம் வாழ்க்கையில் நடைபெறும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து வரக்கூடிய நற்கருணை ஆண்டவருடைய அந்த எழுந்தேற்றத்தில் நற்கருணை ஆராதனையில் இயேசுவின் அருள் ஆசீர் நாம் கேட்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
காணிக்கை பாடல். டோம்னிக் லாரன்ஸ் அமல்ராஜ் அவருடைய ஆண்மையை பாட்சிக்காக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆன்மாவின் சுத்திகரிப்பு செய்யப்படுகிற மறுபரிசீலனை மறு ஆய்வு சுய ஆய்வு செய்து நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்த திருமகனுடைய அன்பார்ந்த திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவையாக மாற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தை என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையினால் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பிலே தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிதோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் மீட்கவரும் மீட்பளிக்கும் ஊற்றுகளைந்து மகிழ்ச்சியை முகந்து கொள்ளும் செய்தொழினார். ஆகவே புனிதர்கள் தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தெடுத்து முடியும் என்று ஒரே குரலாய் பாடுவதாவது:
இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை தம்முடைய அற்புதமான எல்லா மக்களுக்கும் வழங்குகிறார். அவர் முழுக்க முழுக்க நம்பியது தந்தையின் திருவுளம், தந்தையின் மேல் வைத்த நம்பிக்கை தான். அதுதான் இன்றைக்கும் நடைபெறுகிறது. அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி கடவுளை புகழ்ந்தேத்தி அதன் வழியாக அப்பத்தின் ரசத்தின் வழியாக இறைவன் மீண்டுமாக அவருடைய திருவுடல் இரத்தத்தின் வழியாக அருளையும் ஆசீர்வாதத்தை பொழிகின்ற அற்புதமான இந்த திரு நிகழ்வின் வழியாக புனிதமும் அருளும் நம்பிக்கையும் பெற ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நடிகூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு தகப்பனே, இந்த கல்வாரி வழியிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற என் மக்களை ஆசிர்வதியும். மாதத்தின் முதல் வெள்ளியிலே ஒன்று கூடி இருக்கின்ற நாங்கள் உமது இதயத்திலிருந்து வருகின்ற இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், திருப்பலியில் நினைவு கூறுகின்ற பிள்ளைகளின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்தரி கிறிஸ்தல் ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் மரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர்
இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி புகழ்ந்தேத்து தந்தையாம் கடவுள் மேல் கொண்ட அந்த நம்பிக்கை தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் கூட தந்தையை முதலில் போற்றி வணங்கி வாழ்த்தி அன்றாட உணவு என்றுதான் நாம் அழகாக இயேசு சொல்லிக் கொடுத்த ஜெபம். தந்தையாம் கடவுளுடைய அந்த அற்புதமான அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் கேட்போம், செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவி நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். என்னுடைய தூதர்களுக்கெல்லாம் முழுதின் எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பசியால் இருந்த மக்களை பார்த்து அப்படிப்பட்ட அந்த மக்களோடு ஆண்டவர் வயிறார உணவு கொடுத்து அனுப்புகிறார். அந்த உணவு என்பதற்கு மறுபெயர் உறவு. உறவு என்பதற்கு இன்னொரு பெயர் திருவிருந்து. தன்னுடைய திரு உடலால் இரத்தத்தால் நிரப்பு எப்போதும் நமக்கு வாழ்வையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் இரத்தத்தை நாம் பெற்று ஆண்டவருக்கு உகந்ததை நன்றியோடு நாம் நினைவு கூறுவோம்.
ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களில் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புணுவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்துதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். அன்புக்குரியவர்களே, நாளைய நாள் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அன்னையுடைய திருப்பலி தேர் பவனியானது இருக்கும். இப்பொழுது நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய நற்கருணை இயேசுவோட ஒரு அழகான பயணம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி வித் ஜீசஸ். இயேசுவோட ஒரு பயணம். இந்த பயணத்தில் அகப்பயணம், உள்ளே நம்முடைய ஆன்மாவை பரிசோதித்து இயேசுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். வந்தவர்கள் வர இயலாதவர்களுக்காக ஜெபிப்போம். ஆக இப்படியாக இந்த நாளையும் அழகான நேரத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இறுதி ஜெபம். எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரை, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பத்தையால் பற்றறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்று மீட்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். படியிடுவோம். ஆண்டவரோடு அற்புதமான நேரம், a beautiful time of grace என்று சொல்லலாம். இது என்ன நேரம் என்றால் அருளின் நேரம், ஆசீர்வாதத்தின் நேரம். இங்கே நமக்கு இருக்க வேண்டியது நம்முடைய எண்ணமும் கவனமும் இயேசுவை நோக்கி. ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு தன் உணவை கொடுத்தது போல, அந்த இடத்தில் ஒரு மகிமையும் புதுமையும் செய்தது போல, பிரச்சனைகள் அவர்கள் பார்த்த விதம் வேறு, இயேசு பார்த்த விதம் வேறு. நம்முடைய வாழ்க்கைகளோட நிறைய பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் இருக்கலாம். நாம் பார்க்கின்ற விதம் வேறு. ஆனால் இயேசு எப்படி பார்த்தார், இயேசுவின் மனநிலையில் நாம் இருக்கதான் ஆண்டவருடைய அழைப்பு. நித்திய இயேசுவுக்குரிய பாடலை நாம் பாடுவோம். அன்பான இயேசு, இரக்கத்தின் ஆண்டவர், பரிவின் தெய்வம், பார்ப்போருக்கு அவர் தன்னை கொடுக்கிறார். நம்பிக்கையோடு நோக்குவோருக்கு நம்பிக்கை வழங்குகிறார். அவரையே கதி என்று வாழ்வோருக்கு தன் அருளை பொழிகிறார். மோயேசா மோயேசா,
நீ நின்று கொண்டு இருக்கக்கூடிய இடம் புனிதமானது. முட்புதர் வழியாக தந்தையாம் கடவுள் மோயிசனை சொல்லி பெயர் சொல்லி அழைத்தார். மோயேசா மோயேசா, நீ நின்று கொண்டு இருக்கக்கூடிய புனிதமானது, உன் காலடிகளை கழற்றி விட்டு வா என்று சொன்னார். தேவையில்லாதவற்றை தூக்கி எறிந்து விட்டு புனிதமான இடத்திற்கு வா என்று சொல்லி முட்புதர் வழியாக காட்சி கொடுத்த அதே சூழல்தான். நற்கருணையின் வழியாக ஆண்டவர் காட்சியை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய அற்புதமான வாக்குதத்தத்தை ஆண்டவர் தன்னுடைய உணவின் பொழுது என்னாலும் நினைவு கூறவர அன்று சொல்லப்பட்ட வாக்குதான் இன்றைக்கும் நிறைவேற்றப்படுகிறது. இது என் உடல், இது என் இரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள். நான் என்றும் உங்களோடு எப்போதும் இருப்பேன். அவருடைய வாக்கு மெய்ப்படுகிறது. கடவுளுடைய வாக்குதான் ஒவ்வொரு நாளும் நற்கருணையின் வழியாக வெளிப்படுகிறது. நம்புவோருக்கு வாழ்வும் நலமென்று தேடுவோருக்கெல்லாம் அருளும் ஆண்டவர் கொடுக்கிறார், வழங்குகிறார், பொழிகிறார். நாம் இருக்கக்கூடிய இடம் வீடல்ல, பேருந்து நிலையம் அல்ல, ஏதோ ஒரு அங்காடியும் அல்ல. ஆண்டவருடைய இறை பிரசன்னம், God's presence, the dwelling of the God's presence which is amidst in us. ஆண்டவருடைய இறை பிரசன்னம் ததும்புகிறது, பொங்கி வழிகிறது. ஆண்டவர் தன்னுடைய அப்பத்தின் வழியாக தன்னை சுருக்கி தன் அன்பை தன்னுடைய அப்பத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய இந்த அப்பத்தை திருவுடலாக பார்க்கின்ற பொழுதெல்லாம் இதற்குள் இருப்பது கடவுளுடைய அன்புதான், கடவுளுடைய இரக்கம்தான், கடவுளுடைய ஆற்றல் தான், கடவுளுடைய பரிவுதான். ஆற்றலும் பரிவும் அன்பும் நேசமும் பாசமும் பொங்கி வழியக்கூடிய அற்புதமான இந்த சூழல் பலிப்பீடம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுள் நுழைய முடியாது. யார் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர், சொல்லல்ல செயல், செயலால் இறைவனை பிரதிபலிக்கக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ். இந்த இடம் தூய் ஆவியின் துணையால் ஒவ்வொரு நிகழ்வும், அப்பத்தை பழுகுதல் நிகழ்வு கூட, the Holy Spirit might have been present over there to distribute the 5 loaves and 2 fishes into 5,000 people, which means the dwelling presence of the Holy Spirit was prevalent over there. ஆண்டவருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் நிரப்பப்படுகிறது. ஆக இங்கு இருக்கக்கூடிய சூழல்கள், நம்முடைய எண்ணங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எதிர்மறை வினைகள், எண்ணங்கள் அகற்றப்பட, ஆண்டவருடைய அருள் ஆசில் நிரப்பப்பட, ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த இடத்தில் பொழியப்பட தூயாவின் துணையும் கேட்போம். எழுந்து நிற்போம், ஆண்டவரோடு நாம் இணைவோம். இயேசுவின் அருளை, ஆசிரை, பிரசனத்தை நம்முடைய இதயத்தில் ஊடுருவக்கூடிய நிலையில் நாம் உணர, நம்முடைய கவனச்சிதறலை ஒருமனப்படுத்தி ஒருங்கிணைத்து ஆவியானவருடைய ஆற்றல் நாம் நிரம்ப பெற்றிட, இயேசுவின் அனுபவம் இறை அனுபவமாக மாறிட வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வாரும் ஆண்டவர், ஆவே ஆனவர், ஆற்றலின் ஆண்டவர், அபிஷேகம் செய்பவர், இந்த இடமெல்லாம் நம்முடைய ஆவியானுடைய அற்புதமான ஆசை நிரம்பட்டும் என்று சொல்லி நாம் கரங்களை எல்லாம் தட்டி வெண்புறா போல ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த இடத்தில் ஆலயத்தில் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் ஆண்டவர் சரி செய்யப்பட, நிச்சயமாக ஒரு நேர்மறையான ஆற்றலோடு நாம் நம் தனிப்பட்ட திருமண குடும்ப சமூக திரு அவை வாழ்வுக்கு செல்ல ஆண்டவரை புகழ்ந்தேத்தி ஆவியானுடைய ஆசீர்வாதம் கேட்போம், பாடுவோம். கரங்களை தட்டி நம்முடைய எண்ணத்தை எழுப்பி ஆண்டவரை உற்று நோக்கி தூய ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை பெற, அவருடைய அபிஷேகத்தை நாம் பெற ஜெபிப்போம், பாடுவோம்.
இயேசுவை பார்த்து கொண்டு, நீரே உடன் இருப்பவரும் வல்லமை தருபவருமாக இறைவா, மறுபடியும் நாங்கள் பிறக்க வேண்டும். தூய ஆவியால் நாம் மறுபடியும் பிறப்பதுதான் again we are giving the rebirth to the power of the Holy Spirit. ஆக தூய ஆவியால் வழியாக மீண்டும் மீண்டும் மீண்டுமாக பிறக்கக்கூடிய அந்த வல்லமையை, புதிய ஆவியை, புதிய இதயத்தை, புதிய உள்ளத்தை நாம் பெற ஆண்டவர் இயேசுவை போற்றி புகழ்ந்து ஆவியாவுடைய அருளையும் ஆற்றலையும் கேட்போம், செபிப்போம். எல்லோரும் சேர்ந்து அன்பான இயேசுவை, படைத்தவரை, பராமரிப்பவரை, பாதுகாப்பவரை, இதோ உம்முடைய வரங்களாலும் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பியாலும் இதோ இந்த இடத்தில் உம்முடைய அருள் பாலிக்கின்ற அருளின் ஆசீர்வாதத்தை நான் பெற எங்களுக்கு உதவி செய்தலும் உம்முடைய அருட்கரம் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தொடுவதாக உம்முடைய வரத்தால், உம்முடைய கொடையால், உம்முடைய கனிகளால் ஆவியானவரை நிரப்பேலும் சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து நாம் பாடுவோம். இறை மக்கள் நாம் எல்லோரும் கடவுளுடைய அருள் ஆசிரை பெற தடைகளாக இருப்பது என்ன தெரியுங்களா? நாம் செய்கின்ற பாவங்கள். நாம் பாவம் செய்கின்றோம் என்பதே நமக்கு தெரியாமல் பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். கோபப்படுவது பாவம், பழி வாங்குவது பாவம், பழிச்சொல் சொல்வது பாவம், தவறான உறவுகள் பாவம். ஆக பாவத்தினால் சாபங்கள், இவற்றின் வழியாக பரிசுத்த வாழ்வை நாம் இழக்கின்றோம். கடவுளுடைய அருளை இழக்கின்றோம். கடவுளே, ஆண்டவா, படைத்தவரே, எங்கள் பாவங்கள், எங்கள் சாபங்கள் இவையெல்லாம் நீங்கட்டும். உம்முடைய பரிசுத்தமான வாழ்வை எங்கள் மத்தியில் பொழியும் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து நாம் பாடுவோம். சத்தமாக ஆண்டவரை பார்த்து இறங்கி வர வேண்டும். மீண்டுமாக வானம் திறந்து இறங்கி வர வேண்டும். மீண்டுமாக
இயேசு ஆண்டவரை பார்த்து வல்லமைக்காரரே. ஆண்டவர் இயேசு நற்கருணை பார்த்து பாடுவோம். வல்லமைக்காரரே. தேவா வல்லமை, தேவா வல்லமைக்காரரே. தேவா வல்லமைக்காரரே. தேவா வல்லமைக்காரரே. தேவா வல்லமைக்காரரே. ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பாடினோமா, துதித்தோமா, கரங்களை தட்டினோமா, ஆண்டவரை புகழ்ந்தெத்தினோமா, புகழ்ந்தெத்துகின்ற நாவுகள் அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவர் என்று வாயார் அறிக்கையிட அத்தனை நாவுகள் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக அன்புக்குரியவர்களை நாம் துதிப்பது, வணங்குவது, போற்றுவது, வாழ்த்துவது கடவுள் விரும்புகிறார். கடவுள் விரும்புகிறார். 17ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின நற்செய்தி 10 தொழிலாளர்கள் குணப்படுத்துகின்ற பொழுது அந்த ஒரு நபர் நன்றி சொல்ல வருகின்ற போது மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ மற்ற 9 பேர் எங்கே? கேள்வி எழுப்புகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளை துதிப்பது, போற்றுவது, புகழ்வது இறைவன் செய்கின்ற போகின்ற அனைத்து நன்மைகளுக்கு வாயார நெஞ்சார உளமாற கடவுளை போற்றுவது. ஆக இறைவனை நோக்கி நாம் சொல்லுவோம், கரங்களை வைத்து சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஆண்டவரை பார்த்து இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு நன்றி. இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம், இயேசுவை வணங்குகின்றோம், இயேசுவை வாழ்த்துகின்றோம். இயேசு எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசு எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவை எங்கள் மேல் இரக்கமாயிரும், கிறிஸ்துவை எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் ஆண்டவர், இயேசுவின் கடவுள், இயேசுவின் தந்தை, இயேசுவின் தாய், இயேசுவின் நண்பர், இயேசுவின் வியத்தக ஆலோசகர், இயேசுவின் ஆற்றல், இயேசுவின் பலம், இயேசுவின் சக்தி, இயேசுவே எனக்கு எல்லாம், இயேசுவே என்னோடு பேசும், இயேசுவே என்னை வழி நடத்தும், இயேசுவே என்னோடு வாரும். இயேசு எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசு எங்கள் தொழிலை ஆசீர்வதியும், இயேசு எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும், இயேசு எங்களை ஆசீர்வதியும், இயேசு எங்களை ஆசீர்வதியும், இயேசு எங்களை ஆசீர்வதியும். அமர்வோம். ஆண்டவரை நாம் பார்ப்போம். அமைதியாய் மனசெல்லாம் ஒருமனப்படுத்து. மனசெல்லாம் ஆண்டவருக்கு தான். ஆண்டவரை மையப்படுத்து, ஆண்டவரை மட்டுமே மையப்படுத்து. ஆண்டவரை மட்டும்தான் மையப்படுத்திய வாழ்வை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். சீடர்கள் பார்த்த விதம் வேறு, பிரச்சனையை கையாண்ட விதம் வேறு. பிரச்சனையாக பார்த்தார்கள். ஆனால் இயேசு அழகாக, அற்புதமாக, தாய் உள்ளத்தோடு, தந்தை உள்ளத்தோடு அந்த பிரச்சனையை கையாளுகிறார். வயிறார பசி போக்குகிறார், உணவை கொடுக்கிறார். உணவுக்கு மறுபெயர் உறவை வளர்க்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் நினைக்கின்றோம் நாம் தனியாக இருக்கின்றோம், தனி மரமாக இருக்கின்றோம். பெற்றோர் இல்லாமல், பெற்றோர் இருந்தும் இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல், பிள்ளைகள் இருந்தும் இல்லாமல், எத்தனையோ விதமான கவலைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், கணவனுடைய ஏமாற்றம், கணவன் புரிந்து கொள்வதே கிடையாது. எவ்வளவோ தியாகங்கள் நாம் செய்தும், விட்டு கொடுத்தும், அன்பு செய்தும், எல்லா பணிவிடை செய்தும், இரவும் பகலும் என்று கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு நாம் பணியாற்றினால் கணவன் புரிந்து கொள்வது கிடையாது. மனைவி புரிந்து கொள்வதும் கிடையாது. கணவனுடைய இயக்கங்கள், மனைவி ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் சிக்கனமாக இருக்கிறதில்ல, ஏன் ஜப வாஞ்சையோடு இருக்கிறதில்ல, ஏன் என் பேச்சை கேட்பதல்ல, எத்தனையோ விதமான அங்கலாய்ப்புகள், ஆதங்கங்கள் கணவன் மனைவியுடைய வாழ்க்கை. எத்தனையோ பேர் வாழ்கிறோம், ஆனால் இருக்கிறோம் என்று சொல்வதை விட வாழ்வது நாம் கிடையாது. கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள், மாற்றங்கள், சரிவுகள், பிரிவுகள், மேம்போக்கான வாழ்க்கை முறைகள், இதோ நாம் வாழ்கிறோம். இருந்தும் பேசாமல், ஒருவர் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழக்கூடிய சூழல் இல்லாமல் ஆண்டவர் இயேசுவிடத்தில் கொடுப்போம், இயேசுவிடத்தில் செபிப்போம். ஆண்டவா, யாரை நாங்கள் நம்புவது, யாரை ஆண்டவரே நாங்கள் நம்புவது?
யாரை நம்பி நாங்கள் சென்றோமோ ஏமாற்றோம், அடைந்தோம். பழி சொல்லால், அவமானத்தால், துரோகத்தால், நட்பின் துரோகத்தால், கணவனின் துரோகத்தால், மனைவியின் துரோகத்தால், பிள்ளைகளின் துரோகத்தால், சொந்த பந்தங்களின் துரோகத்தால் இழந்தோம். மனசுக்குள்ள வலிகளோட வெளியே சிரிக்கின்றோம். வலிகளோட காயங்களோடு நாங்கள் நிற்கின்றோம். காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு அல்லது காயங்களை நாங்கள் உருவாக்கி மனசுக்குள்ளாக அவ்வளோ வலிகளோட கஷ்டங்களோட ஒரு பெண்ணாய், ஒரு தாயாய், ஒரு பெண்ணாய், ஒரு தாயாய், ஒரு தந்தையாய், ஒரு குழந்தையாய், ஒரு இளையோராய் மனசுக்குள் அவ்வளோ வலிகளோட, போராட்டங்களோட, மன கஷ்டங்களோட, மன அழுத்தங்களோட, மனபாரங்களோட, மனச்சோர்வோட, மன விரக்தியோட குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வு, தனிப்பட்ட சமூக வாழ்வு ஏனோ தானம் என்று நம்பிக்கை முடக்கவாதத்தோடு ஆண்டவா உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தந்தை போல நீ, தாய் போல நீ, மறந்தோமே, துறந்தோமே, விட்டு சென்றோமே, பாவத்தை செய்தோமே, மனைவிக்கு எதிராக செய்தோமே, கணவனுக்கு எதிராக செய்தோமே, உம்மை நினையாது விட்டோமே, உம்மை நம்பாமல் நாங்கள் மறுதளித்தோமே. ஆண்டவா தந்தை போல நீ இருக்கிறது, தாய் போல எங்களெல்லாம் தேற்றுகிறீர், ஆற்றல்கிறீர். ஆக உம்முடைய ஆறுதலின் தெய்வமே என்று சொல்லி கரங்களெல்லாம் குவித்து அழகான பாடல், தெரிந்த பாடல், ஒரு முறை பாடுவது, இருமுறை செபிப்பது. ஆண்டவரிடத்தில் தந்தை போல ஆற்று, தாய் போல எங்களை தேற்று, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல எங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. கணவன் புரிந்து கொள்ளவில்லை, மனைவி புரிந்து கொள்ள, பெற்றோர்கள், சொந்தமா நீர் புரிந்து கொள்ள, உம்முடைய மேல் வைக்கிற நம்பிக்கை தான் எனக்கு ஒரு வாழ்வு என்று சொல்லி இந்த பாடலை உருக்கமாக இயேசு ஆண்டவரை நம் கண்கள் இயேசுவை பார்த்த வண்ணமாக நாம் பாடுவோம். ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கும் நம்முடைய கண்கள் மனசுக்குள்ளாக இருக்க வலிகள், காயங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், நம்பிக்கைகள், விரக்திகள், சோர்வுகள், காயங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுக்கும். தந்தை போல தாய் போல ஆண்டவர் இயேசு நமக்கு, அவர் தோள் மேல் நாம் சுமந்து கொண்டு நீ பார்த்துக்கொள்ளும் ஆண்டவர் என்று சொல்லி பாடுவோம். தாய் போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும். கரங்களை உயர்த்தி வாழ்விலே ஏசையா போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றே, தந்தை போல ஆற்றே, நம்ம வாழ்க்கையே ஒரு போராட்டம், குடும்ப வாழ்வு ஒரு போராட்டம், திருமண வாழ்வு ஒரு போராட்டம், ஒரு பெண்ணாய் ஒரு போராட்டம். ஒரு பெண்ணாய் நாம் சந்தித்த துன்பங்கள் ஏராளம், நம்மை ஏமாற்றிய நபர்கள், துரோகம் செய்த நபர்கள் ஏராளம். ஒரு கணவனாய், தந்தையாய் நம் குடும்பத்திற்கு மலைபோல் துன்பங்கள் இன்றைக்கு கூட நாம் சந்திக்கிறோம். வெளியே கணவரிடத்தில் கூட சொல்லாமல், மனைவிடத்தில் கூட பகிர்ந்து கொள்ளாமல், மனசுக்குள்ளாக குமரலோட, மனசுக்குள்ளாக புழங்கி 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 எத்தனையோ துன்பங்கள் இருந்தாலும், ஆனால் அவையெல்லாம் பனிபோல கடவுள் மாற்றுகிறார். மலைபோல் துன்பங்கள் இருந்தால் பனிபோல மாற்றுகின்ற ஆண்டவர் இயேசு நம்மோடு, நமக்காய், நம் சார்பாக திவ்ய நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீ பார்த்து கொள்ளும் ஆண்டவர். என் கஷ்டங்கள், என் கவலைகள், என் கடன் தொல்லைகள், என் நோய்கள், மன நோய்கள் எல்லாம் மாற்றிவிட சொல்லி பாடுவோம்.
ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் பாடும். மலை போல் துன்பங்கள் வந்தாலும் உள்ளங்கையில் ஆமாண்டவர் உடைய உள்ளங்கையில் என்னை தாங்க ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இயேசு ஒருவரே என்ன அழகான வார்த்தை. தாய் போல தேற்றே தங்கை போல உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. மீண்டுமாக உம்மை போல அரவணைக்க, அதான் உண்மை, உண்மையிலும் உண்மை. ஆகவே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இயேசுவை பார். நம்முடைய கண்கள் ஆண்டவர் இயேசுவை பார். மீண்டுமாக மீண்டும் மீண்டுமாக எழுந்து நிற்போம் என்பது என்ன தெரியுங்களா? உற்சாகத்தோடு நாம் வாழ்க்கையை தொடர்வோம். Let us all stand and look at Jesus. Jesus always pouring out his abundant grace on us. கடவுள் தன்னுடைய அளவுக்கு அதிகமான அளப்பரிய அருளை பொழிகின்றார். ஆக இயேசு ஆண்டவரை நோக்கி எல்லோரும் கரங்களை வைத்து praise the Lord, praise the Lord, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதும் அன்புக்குரியவர்களே, பல விதங்கள் கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம், பாவங்கள் வரலாம், சாபங்களாக நமக்கு மாறலாம். ஒருவரை நாம் கெடுதல் நினைக்கின்ற பொழுது, ஒருவர் பழிச்சொல் நாம் சொல்லுகின்ற போது இதெல்லாம் நமக்கு சாபங்களாக மாறும். ஆகவே எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் இயேசு ஆக ஒவ்வொரு நாளும் நம்மை பண்படுத்தி பக்குவப்படுத்தி ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த இடத்திலிருந்து நாம் வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது ஆசிரை தான் நாம் கொண்டு செல்லுகின்றோம். ஆக நாம் ஒவ்வொருவரும் ஆசிருக்குரிய மக்களாக வாழ, ஒரு கணவன் மனைவிக்கு ஆசிராக, மனைவி கணவனுக்கு நீங்கள் மனைவி மட்டும் இங்கே வந்திருக்கலாம், ஆசிரியை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் கணவருக்கு. கணவர் புரிந்து கொள்ளாமல் இருக்க கடவுள் பார்த்துக்கொள்வார் என்று நல்லதொரு மனைவியாய் நாம் வாழ்வோம். கணவர் ஆசிரியை கணவன் மனைவிக்கு ஆசிராய், மனைவி கணவனுக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, தந்தை தாய்க்கு. ஆக நம்ம எல்லோரும் ஆசிரியர். ஆகவே நாம் என்ன செய்யலாம்? என் கூடவே இரும் ஆண்டவரை, நீர் பார்த்துக்கொள்வேன் என்ற நம்பிக்கை. ஆண்டவா, நான் உழைக்கப் போகிறேன். என்னுடைய உழைப்பு, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய ஏக்கங்கள், என்னுடைய வீட்டை குறித்து, என் பிள்ளைங்களை குறித்து, என்னுடைய பலவிதமான தேவைகளை குறித்து நான் உழைக்கின்ற பொழுது, வெளியே போகும் பொழுது, வரும்பொழுது, மனசுக்குள்ள வழியோடு நாம் இருக்கின்ற போது, யாரையாவது நாம் சந்திக்கின்ற பொழுது, எத்தனையோ பேர் எத்தனை விதமான சூழலில் இரட்டை முகங்களாக இருக்கின்ற பொழுது,
ஆண்டவா இதோ ஒன்று மட்டும் என் கூடவே இரும், என் குடும்பத்தை வழிநடத்த, என் பிள்ளைகளை வழிநடத்த, என் பேரன் பேத்திகளை வழிநடத்த, வெளியில் நான் நடக்கும் பொழுது போகும்போது இரவும் பகலுமாக என்னுடைய மருத்துவமனைக்காக செல்லுகின்ற பொழுது என்னுடைய உடல் நலம் உள்ள நலத்தின் பொழுது என் கூடவே இரும் ஆண்டவர், நீர் வழி நடத்தும் சொல்லி 2-3 வரிகளை ஆண்டவருக்கு நாம் சொல்லிவிட்டு மன தைரியத்தோடு, மன வலிமையோடு, மன மகிழ்ச்சியோடு, மன நிறைவோடு இயேசு ஆண்டவர் நம்மோட நமக்காய் என்ற சிந்தனையோடு வீடுகளுக்கு செல்வோம். நாம் இந்த பாடல் 2 வரிகளை நாம் பாடுவோம். ஆண்டவர் இயேசுவை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது நீ கூடவே இரும். ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசு நம்ம கூட, நம்ம பக்கத்தில், நம்ம அருகாமையில் 12 ஆண்டுகளாக கஷ்டப்பட்ட பெண் இயேசுவின் அருகாமையில் சென்று ஆடையை தொட்டாலே போதும், நம்பினால் நலம் பெற்றால் ஆண்டவர் இயேசு இடத்தில் இருளான நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமாக மாற்ற, நம்முடைய வாழ்வெல்லாம் உயிருள்ள தேவன் நம்மை ஆசீர்வதிக்க பாடுவோம், ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம்மோடு எல்லோரும் சேர்ந்து என் கூடவே வாரும் இயேசு, கூடவே நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே நான் வாழ முடியாது. நம்முடைய கண்ணீரான நேரம், கவலையான நேரம், கஷ்டமான நேரம், துன்பமான நேரம், துயரமான நேரம், மன அழுத்தத்தை நேரம், மன வலியின் நேரம், மன காயங்களின் நேரம், மன சோர்வின் நேரம், மன புழுக்கத்தின் நேரம், மன நெருக்கத்தின் நேரம் ஆண்டவர் இயேசு கூடவே இருக்கிறார். நம்புங்கள், நாடுங்கள், நலம் பெறுங்கள். ஆண்டவர் இயேசு கண்ணீரோடு உதைக்கின்ற நம்மை தம்முடைய கண்ணீரெல்லாம் தூப்பையில் சேர்த்து வைப்பான்னு சொன்ன ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அருளோடு ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர் நோக்கி நாம் பாடுவோம். எல்லோரும் அப்படி திரும்புவோம். ஆண்டவர் இயேசு உற்று நோக்கி நாம் பாடுவோம், கூடவே இரும் கண்ணீர் சிந்தும் நேரத்தில் என்று பாடுவோம். நாய
இயேசுவேனுடைய துன்பமான நேரம், வியாதியான நேரம், என்னுடைய உடல் நோயினால் நான் அவதிப்படுகின்ற பொழுது, என்னுடைய சோதனையான நேரத்தில் எனக்கெல்லாம் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக நீர் இருக்கின்றீர். ஆகவே என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை நாம் இன்னும் கூடுதலாக அவரை போற்றி புகழ்ந்தெடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை கேட்போம், பாடுவோம். यीशु के पुगल, यीशु के महिमाय, यीशु के पुगल, यीशु के महिमाय. மாண்புயர் கீதத்தை நாம் பாடுவோம். அழையறியா
என்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனிட விடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. எழுந்து நிற்போம். ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்தேத்தி இயேசுவின் திரு இருதய ஆண்டவருடைய பாடலை நாம் பாடுவோம். மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.